இந்த நாளிலும் நாம் இணைந்து ஜெபிப்பதற்கு தேவன் இந்த வாய்ப்பை நமக்கு தந்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல லட்சம் குடும்பங்கள் நாம் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிறோம். பெயரை சொன்ன வெற்றி, ஜெயம் உண்டு, பிசாசு ஓடும், அற்புதம் நடக்கும். அப்படியா? உண்மையா? அதுக்கு சாட்சி இருக்குதா? ஏதோ சில சாட்சிகளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவங்களே அனுப்பினார். இந்த சாட்சி எழுதினவங்கள நான் நேரடியாக பார்த்ததில்லை. அவங்களே நம்மோடு தொடர்பு கொண்டு எழுதி அவங்களோட உறுதிப்படுத்தி அவங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அவங்க சொன்ன சாட்சி, அப்புறம் 2 வீடியோவில் சாட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் உங்களுக்காக இயேசுவின் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. இயேசு ஜீவனோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் எத்தனையோ தெய்வங்களை எங்கள் இப்போ முன்னோர் சொல்கிறாங்களே, அதெல்லாம் நம்புகிற மாதிரிலாம் பொய்யா? நீங்கள் நான் சொல்கிறத நம்ப வேண்டாம். போய் முழங்கால் போட்டு கடவுள்னு ஒருத்தர் இருந்தால், மெய்யான கடவுள் என்கிட்ட பேசுங்க, என்னை சந்திங்க அப்படின்னு கேளுங்க. தேடுங்க, கடவுளை தேடுங்க. உண்மையான கடவுள் யார் எனக்கு தெரியணும், உண்மையான கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்கிட்ட பேசுங்க, நான் அவர் அறியணும். உண்மையாக சின்சியராக நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வெளிப்படும், திட்டமாக நீங்கள் அறிந்து கொள்வீங்க. இப்போ இந்த சாட்சி மூலமாக உங்களோட பேசுகிறார் சகோதரி பாக்கியலட்சுமி, தூத்துக்குடியிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கடந்த 9 வருடமாக அரிசி சாப்பிடும் பழக்கம் இருந்து வந்தது. காலையில் எழுந்ததுமே ஒரு பிடி அரிசியை எடுத்துக்கொள்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். ஒரு நாள் கூட அரிசி சாப்பிட மறந்தது இல்லை. அந்த அளவிற்கு இந்த பழக்கம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அரிசி சாப்பிடுவதால் என் தொண்டை குழியில் அரிசி மாவு தங்கி கொண்டு எனக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டு இரவு நேரங்களில் என்னால் தூங்க முடியாமல் போனது. ஆனாலும் அந்த பழக்கத்தை என்னால் நிறுத்த முடியவில்லை. இதை தவிர வீட்டில் ஏதாவது கயிறு, குச்சி கிடந்தால் கூட அது எனக்கு பாம்பு போன்று தெரியும். ஏதாவது ஒரு சின்ன பொருள் அசைந்தால் கூட பாம்பாக இருக்குமோ என்ற பயம் எனக்குள் இருக்கும். ஒரு பயம், அந்த சர்ப்பத்தின் ஆவி, எங்கே பார்த்தாலும் பாம்பு ரூபம், அந்த பாம்பு மாதிரி அந்த உணர்வை தூண்டி பயம். ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் ஜெபித்து கொண்டிருந்த போது என்னுடைய மகள் என் தலை மீது கை வைத்து எனக்காக ஜெபம் செய்தாள். அதே நேரத்தில் இயேசு உங்கள் மூலமாக என் பெயரை வெளிப்படுத்தி என்னுடைய கட்டுகளிலிருந்து நான் அன்றே விடுதலை பெற ஜெபம் செய்தீர்கள். அன்றே நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். 9 வருடமாக என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பழக்கத்தில் இருந்தும் பயத்தில் இருந்தும் இயேசு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அதன் பிறகு நான் அரிசி சாப்பிடவே இல்லை. அதை சாப்பிடும் எண்ணம் கூட எனக்கு வரவில்லை. இப்பொழுது எந்த பயமும், அந்த சர்ப்பத்தை குறித்த பயம், அந்த உணர்வு வரவில்லை. நிம்மதியாக இருக்கிறேன். இயேசு எனக்கு கொடுத்த சுகத்திற்காக, விடுதலைக்காக இயேசுவை துதிக்கிறேன். பாருங்கள், 9 வருஷமாக இந்த பிரச்சனை. அவங்களுக்கு அந்த பழக்கம். சிலர் சாம்பல் சாப்பிடுவாங்க, சிலர் குச்சி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஏற்கனவே நிறைய சாட்சி சொல்லியிருக்காங்கல்ல. சாக் பீஸை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பழக்கமாகி அடிமையாக்கி நம்முடைய சரீரத்தை பாதித்து விடும். பாருங்கள், இவங்களுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்கி இருந்தார். இப்போ இயேசு அவங்களுக்கு அருமையான விடுதலை கொடுத்தார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் சதீஷ்குமார் விழுப்புரத்திலிருந்து ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. நான் 20 வருடமாக சிகரெட் புகைக்கும் பழக்கத்திற்கும் மதுபானம் குடிக்கும் பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தேன். நான் சம்பாதிக்கும் பணத்தை நானே செலவழித்து விடுவேன். வீட்டிற்கு ஒரு பைசா நான் கொடுத்தது இல்லை. பார்த்திங்களா? மதுபானம் குடிப்பழம். அதனால தான் டாஸ்மாக் கடையை மூடணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். முதலமைச்சர் அதை கட்டாயம் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். எத்தனை குடும்பம் பாழாகுது பாருங்கள். சம்பாதிக்கிற பணம்லாம் சாரை கடைக்கு போயிட்டால் குடும்பம் எப்படி நடக்கும்? அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபா, வீட்டுக்கு குடும்பம் 1000 ரூபா வச்சு குடும்பம் நடத்திட முடியுமா? இதெல்லாம் தேவையில்லை. சாராய் கடையை மூடினாலே மக்கள் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தால் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கம்பீரமாக நல்லா வாழுவாங்க. அவங்கவுங்க இந்த பணம்லாம் வீட்டுக்கு வராதனால தானே பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் இலவசமாக பஸ் பாஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒழுங்காக சாராய் கடையை மூடிட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் பணக்காரனாகிடுவாங்க.
உண்மையில் எல்லா பணமும் சாரை கடைக்கு போகுது, டாஸ்மாக் கடை, எத்தனை கோடி. அது ஒரு சாபக்கேடு. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும், விடக்கூடாது. பாருங்கள், அவரே சொல்லியிருக்கிறார், ஒரு பைசா நான் வீட்டுக்கு கொண்டு. அப்போ எப்படி அந்த மனைவி பிள்ளைகளுடைய நிலைமை யோசிங்க. இப்படி எத்தனை லட்சக்கணக்கான குடும்பங்கள், கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் தினசரி குடிக்கிற குடிகாரங்களாக மாறிட்டாங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுகிறாரு 5 வருஷத்துக்கு முன்னால். இப்போது 1.5 கோடி பேராவது குடிகாரங்களாக மாறிட்டாங்க. குடும்பங்கள் பாழாகி கொண்டு இருக்கிறார். நம்ம ரொம்ப சின்சியராக இன்றைக்கி ஜெபிக்கணும். அவர் சொல்ல, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட கிறிஸ்தவனுக்கு உரிய எந்த கடமையும் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தது. இரவு நேரங்களில் ஒரு உருவம் எனக்கு முன்னால் வந்து நின்று என்னை அழைப்பது போன்று எனக்கு தோன்றும். இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்கும்போது கூட புகைத்து கொண்டும் சில நேரங்களில் மதுபானம் குடித்துவிட்டு கூட போதையில் நான் வந்து பார்த்திருக்கிறேன். கடந்த டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் நடக்கும் அற்புத பெருவிழா நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்த போது நீங்கள் விசேஷமாய் குடிப்பழக்கத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபம் செய்து கொண்டிருந்தீர்கள். நானும் இனி குடிக்கவே கூடாது என்று என்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். மறுநாளில் நான் எப்பொழுதும் போகும் டீ கடைக்கு சென்று டீ குடிக்கும்போது கூட எனக்கு சிகரெட் புகைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவே இல்லை. எப்பொழுதும் அந்த கடையில்தான் சிகரெட் புகைத்து விட்டு போவேன். அன்று எனக்கு ஏனோ எந்த எண்ணமும் தோன்றவில்லை. இதான் மாற்றம். 20 வருஷமாக அந்த பாவ பழக்கம். ஒரே நாள் ஒப்பு கொடுத்த ஜெபத்தில் இயேசு விடுதலை கொடுக்கிறார். இதுதான் இயேசுவனுடைய வல்லமை, இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை, ஜெபத்தினுடைய வல்லமை. நீங்கள் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சா உங்களுக்கு இதே மாதிரி விடுதலை உண்டாகும். அதன் பிறகு நான் புகைக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. 20 வருஷமாக அந்த போதை மதுபான பழக்கத்தை விடுதலை. சில நேரங்களில் எனக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும்போது கூட இயேசு, நீங்கள் எனக்கு கொடுத்த மெய்யான விடுதலை, அதை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எனக்குள்ளே ஜெபம் செய்து கொண்டு அந்த எண்ணத்தை விட்டு கடந்து வந்து விடுவேன். சரிங்களா? இயேசு உதவி செய்கிறவர். ஒரு நாள் விடுதலை கொடுத்துட்டு போயிட மாட்டார், கூடவே இருப்பார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சோதனை வருதுன்னா அதிலிருந்து விலகி போக ஆண்டவர் உதவி செய்கிறார். 20 வருடமாய் பாவத்திற்கு அடிமையாயிருந்த என்னை இயேசு முழுவதுமாய் மன்னித்து பாவ பழக்கங்களில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து விட்டார். விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இதான் இயேசு, இதான் இயேசுடைய வல்லமை. மனிதனை பயமுறுத்துறது, அடிமைப்படுத்துறது, இனி அங்கே வா, இங்கே வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, எனக்கு அதை செய், இதை செய், அப்படி கேட்கிற ஆண்டவர் அல்ல. அவர் கடவுள். கடவுள் அப்படி கேட்பாரா? கேட்க மாட்டார். பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நல்வழிப்படுத்தி வாழ வைக்கிறவர் தான் கடவுள். அதான் இயேசு செய்கிறார். சகோதரி சகாய மேரி, காட்டு மன்னார் கோயில், கடலூர் மாவட்டம். இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள். என்னுடைய மூக்கில் இருந்து திடீர் என்று ரத்தம் வரும். இதனால் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. எப்பொழுதும் ஒருவித சோர்வு என் சரீரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ரத்தம் வடிகிறதுனால சோர்வும் சரீரத்தில். மூக்கில் ரத்தம் வரும்போது தலைவலி, பார்வை குறைவு, மன அழுத்தம், மரண பயம், இது போன்ற பல பாதிப்புகள் எனக்கு ஏற்படும். இப்படி 5 வருடமாக நான் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர்கள், மூக்கு வளைந்திருக்கிறது, அந்த மூக்கில் இருக்கிற எலும்பு இருக்குல்ல, அது வளைந்திருக்கிறது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2021 வருடம் பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை சத்தியம் டிவியில் பார்த்தேன். அப்பொழுது நீங்கள் வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஜெபம் நடத்தினீர்கள். அப்பொழுது நானும் என் மூக்கில் கை வைத்து, இயேசுவே எனக்கு ஒரு சுகம் தாங்க, என் மூக்கில் இருக்கும் பிரச்சனையை மாற்றி போடுங்க என்று மிகுந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணின அடுத்த நாளிலிருந்து என் மூக்கில் ரத்தம் வருவது நின்றுவிட்டது. எனக்கு சுகமாகி 1 வருடமாகிறது. இப்பொழுது நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். 5 வருடமாக எனக்கு இருந்த பலவீனத்தை மாற்றி எனக்கு அற்புதம் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. எலும்பு வளைஞ்சிருக்குது, ஆப்ரேஷன் பண்ணாதான் சரி பண்ண முடியும். 5 வருஷ பிரச்சனை. ஒரு நாள் ஜெபம், விசுவாசத்தோட பாரத்தோட கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சாங்க.
அடுத்த நாள்லேருந்து மாற்றம். அந்த நிமிஷமே இயேசு தொட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டார். இயேசு ஆப்ரேஷன் பண்ணால் மயக்கமருந்து தேவையில்லை, அப்புறம் கத்திப்படாது, ரத்தம் சிந்தப்படாது, அப்படின்ற நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் தலைகளை மாற்றி விடுவார். அதுதான் இயேசுவின் வல்லமை. இந்த வல்லமை தான் இன்றைக்கு உங்களை தொட ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டா இன்றைக்கி உங்கள் உடம்பில், சரீரத்தில், எந்த உறுப்பில் என்ன பிரச்சனை இருக்குதோ இயேசு தொட்டு குணமாக்குவார். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி கீர்த்தனா பெங்களூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. என் அம்மாவிற்கு வயது 62. கடந்த 50 வருடமாக 2 கால்களிலும் ஆணி பிரச்சனை இருந்து, கால் ஆணியில் அது ரொம்ப கஷ்டம். அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அம்மாவால் சரியாகவும் நடக்கவும் முடியாது. கொஞ்ச தூரம் நடந்தால் கூட காலில் வலி அதிகரித்து விடும். எப்பொழுதும் காலில் செருப்பு அணிந்திருப்பார்கள். 2 முறை காலில் ஆப்ரேஷன் செய்தாகிவிட்டது. ஆப்ரேஷன் செய்தும் கூட 2 உள்ளங்கால்களிலும் சதை வளர்ச்சி, ஆணி பிரச்சனை தொடர்ந்து இருந்தது. நடக்க முடியாமல் இருந்தார்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாத ஆரம்பத்தில் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியில் வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்தில் கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொன்னபோது அம்மாவும் கண்ணீரோடு அவர்கள் காலில் இருந்த வேதனைக்காக ஜெபம் செய்தார்கள். 50 வருட பிரச்சனை. என்ன நடக்குது பாருங்க. அவங்க வீட்டில் இருந்து கொண்டே பெங்களூர்லேருந்து கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க. பெரிய ஆச்சரியம், ஜெபம் முடிந்து பார்க்கும்போது 2 காலிலுமே ஆணி இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. புதுசாக மாற்றிட்டார் காலை. சிம்மராக்கு காலில் ஆணி, சதை வளர்ந்து கால் வைக்க முடியாது, வேதனை. 50 வருட பிரச்சனை. அவங்க காலில் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சு முடிச்சுட்டு பார்த்தா காலில் அது இருந்த அடையாளமே இல்லை. புது காலாய் மாற்றி விட்டார். இதாங்க இயேசு. இந்த இயேசுவை தாங்க உங்களுக்கு சொல்கிறோம். இப்படி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? வீட்டில் இருந்து இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவேன்னு கூப்பிட்டு அங்கே வந்து உங்கள் வீட்டில் வந்து அற்புதம் செய்கிறவர். அவரை நீ அங்கே வா இங்கே வாலாம் கூப்பிட மாட்டார். நடந்து வரியா, காலில் செருப்பு இல்லாமல் வரியா சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் இப்போ சுமந்துட்டப்பா, உனக்காக சிலுவையில் அதெல்லாம் நான் அனுபவித்து முடிச்சிட்டேன். உனக்கு பரிகாரத்தை நான் செய்து முடிச்சிட்டேன். நான் காலில் செருப்பு இல்லாமல், காலில் ரத்தம் வடிய சிலுவை சுமந்த உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி நீ வருத்தப்படக்கூடாது. இனி நீ காலில் செருப்பு இல்லாமல் நடந்து வேதனைப்பட்டு கால் வீங்கி அப்படிலாம் தேட தேவையில்லை. விசுவாசத்தோடு இயேசுவே என்னை தொடு, நீ வீட்டிலேருந்து கூப்பிட, உனக்கு அற்புதம் செய்கிறேன். எவ்வளோ அற்புதமான ஆண்டவரில். பண செலவு இல்லை, நம்ம வருத்தி கொள்ள வேண்டாம். விசுவாசம், அவர் மேலே ஒரு விசுவாசம் வைத்து கூப்பிட்டா போது அற்புதம் நடந்துடும். பார்த்தீங்களா? இப்பொழுது நன்றாக நடக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். 50 ஆண்டு கால பிரச்சனையிலிருந்து இயேசு எந்த ஒரு செலவும் இல்லாமல், அதாங்க எந்த செலவும் இல்லாமல் பூரணமாய் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கலாம், இந்தியாவில் எந்த மூலையில், உலகத்தில் எந்த தேசத்திலும் இருக்கலாம். இன்றைக்கு விசுவாசத்தோடு இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு உங்கள் வீட்டில் பிரசன்னமாக இருக்கிறார். உடனே ஆண்டவர் தொடுவார். அவருடைய பேரில் அவ்வளோ வல்லமை இருக்கிறாரு. சரியா? இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி அகிலா கன்னியாகுமரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கடந்த 15 வருடமாக அஜீரண பிரச்சனை இருந்தது. எது சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணமாகாது. தினமும் அதிகாலையில் 2 மணிக்கு எனக்கு வயிறு வலிக்க தொடங்கிவிடும். 15 வருஷமாக ஒரு பிரச்சனை பாருங்கள். அதிகாலை 2 மணிக்கு வேதனை ஆரம்பிக்குமா. இடது பக்கமும் திரும்பி படுக்க முடியாது, வலது பக்கமும் திரும்பி படுக்க முடியாது. எதுவும் என்னால் செய்ய முடியாத வேதனையில் வலியால் துடித்து விடுவேன். எப்பொழுதும் ஒரு வயிற்று வலி எனக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி சத்தியம் டிவியில் ஒளிபரப்ப தொடங்கின நாளிலிருந்து தொடர்ந்து பார்த்து எனக்காக ஜெபித்து வருகிறேன். 2022ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் செய்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்துக்கிட்ட பெற்றுக்கொள்ள வரைக்கும் விடாமல் நீங்கள் ஜெபிக்கணும். அவ்வளோதான். உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்ப்பார். ஒரு நாள் ஜெபிச்சுட்டு விட்டுடுறீங்களா அல்லது பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களான்னு பார்ப்பார். ஒரு குருடன் கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனை இறங்குன்னு. ஆண்டவர் அமைதியாக போகிறார். அவன் திரும்ப சத்தமாய் கூப்பிடுகிறான். அப்போ ஆண்டவர் நின்று அவனுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம்.
சில சமயம் அவர் அப்படி தான் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார். அதனால் விடாமல் ஜெபிச்சாங்க. மே மாதம் 1ஆம் தேதி ஜெப நேரத்தில் இயேசு உங்கள் மூலமாக என் பெயரை அழைத்து என்னுடைய பிரச்சனையை அப்படியே வெளிப்படுத்தி நான் விடுதலை பெற்றுக்கொள்வதாக நீங்கள் சொன்னீர்கள். அன்றிலிருந்து எனக்கு வயிற்று வலி இல்லை. 15 வருஷமாக வயிற்று வலி. தினம் அதிகாலை 2 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அவங்க தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க பல மாதமாக. கடந்த மே மாதம் 1ஆம் தேதி அவங்க பேரையாண்டு சொல்கிறாரு. அவங்களுடைய வியாதியும் சொல்லி உனக்கு நான் சுகம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கே வலி போயிட்டாங்க. சொல்கிறேன், அன்றிலிருந்து எனக்கு வயிற்று வலி இல்லை, அஜீரண கோளாறு எதுவும் இல்லை, நான் சாப்பிடுகிற எல்லாம் எனக்கு ஜீரணமாக. ஜீரண உறுப்பு ஆண்டவர் தொட்டுட்டார். அற்புதமாக தொட்டு சுகம் கொடுத்துட்டார். அவ்வளோதான், செயல்பட ஆரம்பித்து விட்டார். அவர் தான் அதை உருவாக்கினவர். கிட்னி பாதிக்கப்பட்டுட்டா, உங்களுடைய லங்ஸு பாதிக்கப்பட்டுட்டா, லிவர் பாதிக்கப்பட்டுட்டுன்னு சொல்கிறாங்களா, பிளட்டில் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதை உருவாக்கினவரே அவர் தான். உங்களுடைய இருதயத்தை, லங்ஸை, லிவரை, கிட்னியை உருவாக்கினவர் அவர் தான். அவர் ஒரே ஒரு தொடுதலை எல்லாத்தையும் புதிதாய் மாற்றி விடுவார். செஞ்சிட்டாரே. 15 வருஷமாக ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டது. ஜஸ்ட் ஒன் டச், இயேசுடைய தொடுதல். நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கணும். என்னை தொடுங்க, என் சரீர உறுப்பை தொடுங்க, நீங்கள் தொட்டுட்டா சரியாயிரம் ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்கணும், விசுவாசிக்கணும். உங்கள் ஜெபத்தை வச்சு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் சாப்பிடுகிற எல்லாம் எனக்கு ஜீரணமாகிறது, இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். 15 வருடமாய் அஜீரண கோளாறினால் வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவை நான் அதிகமாய் துதிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். சரி, இன்னும் 2 சாட்சி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 அற்புதமான சாட்சி. இவங்கெல்லாம் இயேசுவை அறியாதவங்க. அவங்களுக்கு எப்படி இயேசு அற்புதம் செய்தான்னு நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கும் ஒரு விசுவாசம் உண்டாகும். சகோதரி நித்யா அருப்புக்கோட்டையிலிருந்து அவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறதை கேளுங்க. இல்லை, அவங்களுடைய அனுபவம் நான் இவங்களை நேரில் பார்த்ததே இல்லை. இப்போ தான் அவங்களுடைய சாட்சியை கேட்குறேன் பாருங்கள். எவ்வளோ வெளிப்படையாக அவங்க அனுபவத்தை சொன்னாங்க. நீங்கள் பேசுவீங்களாமே, என்னோட கூட பேசுவீங்களாமே, மோகன்லால் சார் சொல்கிறாங்களே, அப்போ என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற ஒரு குழந்தை மாதிரி அதான் விசுவாசம். நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மெய்யான கடவுள்னு என்கிட்ட பேசுங்க, நீங்கள் கேட்டு பாருங்களேன் இயேசுக்கிட்ட. அவங்க பாருங்கள் எவ்வளோ மனம் திறந்து அவங்க ஜெபிச்சா. அதான் ஜெபம். என்னால் குழந்தைய கவனிக்க முடியல, இந்த வியாதியினால் இவ்வளோ கஷ்டப்படுறேன், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, கணவரை கவனிக்க முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு யார் இருக்கா, நீங்கள் தானே எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்கிறாங்க, அப்போ நீர் என்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் வந்து பேசுகிறார் பாருங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு மெல்லிய சத்தம் அவங்க கேட்டாங்க. இயேசு அவங்களோட பேசக்கூடிய தெய்வம் இயேசு, பேசக்கூடிய தெய்வம் இயேசு. அவர் வந்து பேசாத ஒரு ஊமை கிடையாது, பேசக்கூடிய ஒரு தெய்வம் இயேசு. அதனால தான் இயேசுக்கு சிலை செஞ்சு வச்சு அதை பார்த்து சிலை பேசாது. அது மனிதனால் உருவாக்கப்படும். இயேசு சிலை செஞ்சு வச்சா அது மனிதனால் உருவாக்கப்படுவது. அந்த சிலை எப்படி பேசும்? அது வாயிருந்தான் பேசாது, கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது. கடவுள் என்கிறவர் ஆவியாக இருக்கிறவர், எங்கு வியாபித்திருக்கிறவர். அவர் என்ன பாருங்க, வீட்டில் படுக்க போகிற இடத்துல தான் கேட்டாங்க, இயேசுவே நீங்கள் பேசுவீங்களாமே, என்கிட்ட பேசுங்க. இயேசு வந்து பேசினார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, வியாதி போயிட்ட உடனே அந்த நிமிஷம் அந்த வியாதி மறைந்து விட்டார் பாருங்க. இயேசுங்க என்ன கொடுத்தாங்க? அவங்க மரம் மாறினாங்களா, காணி கொடுத்தாங்களா, அதை மாற இதை மாறுன்னு சொன்னாங்களா? விசுவாசம். இயேசுவை விசுவாசித்து இன்றைக்கி நீங்கள் கூப்பிடுங்க, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அப்போ இவங்ககிட்ட பேசுனீங்களே, என்கிட்ட பேசுங்க. இவங்களுக்கு சுகம் கொடுத்தீங்களே, எனக்கும் சுகம் கொடுங்க. இயேசு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல அற்புதம் பெற்றுக்கொள்வாங்க, வீட்டிலையே. அதான் இயேசு செய்கிற அற்புதம். இன்னொரு சகோதரி வீராத்தா, மதுரையிலிருந்து, அவங்க பேர் பாருங்கள், வீராத்தா, மதுரை. அவங்க ஒரு சாட்சி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். இந்த ஒரு தாயார் 38 வருஷம் ஒரு பாவ பழக்கம், பொடி போடுற பழக்கம், 30 வருஷம் மரண பயம். அவங்க குறி சொல்லுவாங்க மற்றவங்களை. அதான் சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு நான் குறி சொன்னேன், எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. பாருங்கள் பிரச்சனை. இயேசு என்கிற ரட்சகரை அவங்க கூப்பிட்ட உடனே அந்த பெயர், இயேசுன்ற பெயரில் எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? அவரை விசுவாசித்து கூப்பிட்ட உடனே இயேசு விடுதலை கொடுத்துட்டார். 38 வருஷம் அந்த பொடி போடுற பழக்கத்தில் இந்த விடுதலை.
30 வருஷம் பயம், மரண பயத்தை கொண்டு வந்த ஆவி விடுதலை, நிம்மதியாக தூங்குறாங்க. 2.5 வருஷமாக மகன் குடிகாரன், அவங்க தலையில் கை வைத்து ஜெபிச்சாங்க, இயேசு விடுதலை கொடுத்துட்டார். எவ்வளோ அற்புதங்க! இந்த அற்புதமான ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்கள் நிம்மதியாக சமாதானமாக அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதானே? அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னங்க இப்படிலாம் அற்புதம் செய்கிறாருந்தீங்க, அப்போ எத்தனை கிறிஸ்தவங்க வியாதியோடு இருக்காங்க, உங்கள் சர்ச்சுக்கு வர எவ்வளோ கிறிஸ்தவங்க குடிகாரனாக இருக்கிறாங்க? எல்லாருமே உண்மையான கிறிஸ்தவங்க கிடையாது. உண்மையாக இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். சும்மா பொய்க்கு பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, அப்படி இருக்கிற குடிகாரனாக இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறவங்க இருக்காங்க, இருக்கத்தான் செய்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்க்காதுங்க, இயேசு என்கிற ரட்சகரை பாருங்கள். அவர் மூலமாக விடுதலை பெற்று ஒரு புது வாழ்க்கை வாழ்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். உங்களுக்கு ஒரு சுகம் வேணுமா? பாருங்கள், 15 வருஷ வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். 50 வருட வியாதியிலிருந்து காலை தொட்டு குணமாக்கினார். இப்படி மூக்கு எலும்பு வளைந்திருக்குன்னு சொன்ன 5 வருஷம் இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் சரியாக்கி விட்டார். பாவ பழக்கம், குடி பழக்கத்தின் விடுதலை இன்றைக்கி இயேசு தருவார். இப்போ ஜெபிக்கலாம். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இயேசு கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். உங்களால் முழங்கால் போட பழக்கம் இல்லை அப்படின்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. அப்போ முடியாதுன்னா உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். இருதயத்தில் இயேசுவை நோக்கணும். உங்களுக்கு அந்த பொடி போடுற பழக்கம், குடிக்கிற பழக்கம், புகைக்கிற பழக்கம், இந்த பாவ பழக்கம் எனக்கு இருக்குது, எனக்கு விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, எனக்கு ஒரு புது இருதயம் தாங்க, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். ஏன்னா இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தா. இருதயத்தில் கை வைங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவரோ பிள்ளைகளோ குடிக்கு பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால் பெற்றோர் அவங்க மேலே கை வைங்க. வீட்டில் இருக்கிற யாராவது ஒருவர் அவங்க மேலே கை வைத்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்கள். இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் சுக வேணுன்னா கண்ணில், மூக்கில் சுக வேணுன்னா அங்கே, காதில் சுக வேணுன்னா விரல் வைங்க. எங்கே உங்களுக்கு வியாதி கட்டிகள் இருந்தால் அந்த கட்டியில் இருக்கிற இடத்துல கை வைங்க. அது இப்போ வீட்டில் இருக்கிறவங்க குட்டி பிள்ளைகள் கூட உங்களுடைய வியாதிப்பட்ட அம்மாவுக்காக அப்பாவுக்காக ஜெபிக்கலாம், தாத்தா பாட்டிக்காக ஜெபிக்கலாம். வீட்டில் இருக்கிற ஒருவர் அந்த குழந்தை மேலே கை வைங்க. அல்லது யார் வியாதிப்பட்டிருக்காங்களோ கை வைத்து 5 நிமிடம் இப்போ ஜெபிக்கணும். அப்படியே கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, இயேசுவே, எனக்காக சிலுவையில் மரித்து நீர் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தானே, அப்போ எங்களுக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே விடுதலை கொடுங்க. இயேசுவே அற்புதம் செய்யுங்க. இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க. இயேசுவே இந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கணவருக்கு சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். என் குழந்தைக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுடைய பெயரை சொல்லுங்க. எந்தெந்த வீடுகளில் இயேசு கிறிஸ்துடைய பெயரை சொல்லுகிறீங்களோ அந்த வீடுகளுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. சுகமளிக்கிற வல்லமை, விடுதலின் வல்லமை இறங்குகிறாரு. இப்போ இயேசுவே தொடும், இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே என் குழந்தையை தொடும், இயேசுவே என் கணவரை தொடும், இயேசுவே இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும். ஜோமனுங்க. பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். தற்கொலை தூண்டுகிற ஆவி என்னை விட்டு விலகட்டும். என்னை பயப்படுத்துகிற இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சொல்லுங்க. எங்க வீட்டுக்குள்ள இந்த பொல்லாத ஆவிக்கு இடம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தை எங்க வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்க வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மந்திர வல்லமைகள் அழியட்டும். பில்லிசுனி வல்லமை அழியட்டும், விலகட்டும். ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. நீங்க சொல்ல இயேசுடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்குகிறாரு. அசுத்த ஆவிகள் விலகுகிறது, நோய்கள் மறைகிறது. விசுவாசத்தோட சொல்லுங்க. இயேசுவே, இவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தீங்களே, எனக்கு சுகம் கொடுங்க. அந்த மகளோடு பேசுனீங்களப்பா, என்கிட்ட கூட பேசுங்க ஆண்டவரே. நானும் உம்மை தெய்வமா விசுவாசிக்கிற, அப்பாவாக தகப்பனாக நான் விசுவாசிக்கிறேன். என்கிட்ட நீங்க பேசுங்க, என்னையும் தொடுங்க. கேளுங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிமார் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஐயா, வயசான ஐயா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை, எலும்புகளிலே சுகம், நரம்புகளிலே சுகம், விபத்து
ஏற்பட்டு எலும்பு முறிந்து படுக்கையில் இருக்கிற வாலிப தம்பி, உனக்கு சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. உன் பாவத்தின் நிமித்தம்தான் அந்த விபத்தை ஏற்பட்டது. உன் வழிகளை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண அந்த எலும்பு புது எலும்பாய் மாறும். நீ எழுந்த நடக்காண்டவர் பலன் தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க ஜெபிங்க. மரண கட்டுகள் சில வீடுகளிலிருந்து இன்றைக்கு மாறுகிறது. இனி அவ்வளவுதான், இது சுகமாக்க முடியாது, இது அவ்வளவுதான், சாகுமறைக்கு இப்படி தான். ஒரு மரண பயம், அந்த மரண கட்டுகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். மரண வியாதிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். கேன்சர் நோய்கள், பிளட் கேன்சர் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. எலும்பின் நடங்க இயேசுவின் நாமத்தில். மரண படுக்கை மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். இப்ப சொல்லுங்க, வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்திற்காய் நன்றி, அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த விடுதலைக்காய் நன்றி, சுகத்திற்காக நன்றி. உம்முடைய பெயரை சொல்லி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த வீட்டுக்குள்ளே மாற்றங்களை காணட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த அற்புதங்களை, சுகத்தை கண்டு உம்மை துதிக்கட்டும். அப்படி செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.